unless we stop Islam once and for all. அமெரிக்காவினுடைய டெக்சாஸ்ல இருந்து காங்கிரசுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு பெண்மணி வாலண்டினா கோம்ஸ், இவங்க குடியரசு கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவர் அந்த பகுதிகளில் ஒரு பிரபலமான இனவாதியாக அறியப்பட்டவர். ஏன்னா இஸ்லாமியர்களை தூண்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி தன்னை ஒரு பிரபலமாக அடிக்கடி காட்டிக்கொள்ளக்கூடிய ஒருவர் தான் வாலண்டினா கோம்ஸ். இவர் செஞ்சிருக்கக்கூடிய புதிய ஒரு இனவாத மனது ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் என்னன்னா, நான் குர்ஆனை எரிக்கிறேன் என்பதை ஒரு வீடியோவாக சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். பகிர்ந்துவிட்டு எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா அந்த பகுதிகளில் நிறைய ஜூயிஸ் இருக்காங்க, யூதர்கள் இருக்காங்க, ஜியோனிஸ்டுகள் இருக்காங்க. அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நான் உங்க பக்கம் நிக்கிறேன், பாத்தீங்களா, நான் இஸ்லாமியரோட குர்ஆனையே எரிச்சிட்டேன் என்று காட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவ குர்ஆனை எரிக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். இந்த வீடியோ பதிவு தற்போது எக்ஸ் போன்ற வலைதளங்களில் மிக பெரும் சர்ச்சையை உண்டாக்கி அவளுக்கு எதிரான கருத்துக்களை சாதாரண பொதுமக்களே, எல்லா மதங்களையும் சேர்ந்த சகோதரர்களே கண்டிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. உண்மையில் நாமும் அதை பகிரங்கமாக கண்டிக்கிறோம், கண்டிக்க வேண்டும். அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் இதை கண்டிக்க வேண்டும். திருமறை குர்ஆனை மட்டுமல்ல, எந்த ஒரு மதத்தினுடைய வேத புத்தகங்களையும் அவமதிப்பதின் ஊடாக ஒரு சமூகத்தை நிந்திக்கிற காரியத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது. இந்த வாலண்டினா கோம்ஸ் என்கிற இந்த பெண்மணியை பொறுத்தவரையில் இவர் சில நாட்களுக்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு இஸ்லாமியர்கள் நடத்திய ஒரு கூட்டத்திலேயே நேரடியாக வந்து மேடையில் பகிரங்கமாக ஏறி கூட்டத்தினுடைய கட்டுப்பாட்டை உடைச்சுக்கிட்டு மேடையில் ஏறி, நீங்களாம் இங்க கூட்டம் போடக்கூடாது, அமெரிக்கா விட்டு நீங்கள் 58 அரபு நாடுகள் இருக்குது, அதுக்கு போயிருங்க, இங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிய வீடியோக்களும் இப்பொழுது பகிரப்பட ஆரம்பித்திருக்கிறது, வைரலாக ஆரம்பித்திருக்கிறது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணியது என்னன்னா, அப்ப நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இங்க இருக்காங்கடா, தொலைஞ்சு போயிருங்கடா அப்படின்னு அடிக்கடி பேசுவாங்கல்ல, அது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலும் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இலங்கை முஸ்லீம்களுக்கு எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அரபு நாட்டுக்காரன பிள்ளைகள், அங்க போயிருங்கடா. எனக்கு தோன்றியது என்னன்னு சொன்னா, உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியான ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேல திணிப்பாங்க. ஏன் இந்திய இஸ்லாமியர்களை பார்த்தும் நீங்களாம் பாகிஸ்தானுக்கு போயிருங்க என்று சொல்கிறவர்கள் உண்டு. இப்படி இங்க தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பெண்மணியை பொறுத்தவரை இவருடைய செயல் கண்டனத்துக்குரியது, கண்டிக்கப்பட வேண்டியது. அனைவரும் இதை கண்டிக்க வேண்டும், இதற்கு எதிராக பேச வேண்டும் என்பதை மாற்று கருத்தில்லை. இதே நேரத்தில் இப்படி இஸ்லாத்தை எதிர்க்கிறோம் பேர்வழி என்கிற பெயரில் குர்ஆனை எரித்தவர்கள், குர்ஆனுக்கு எதிராக பேசியவர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியவர்கள், இஸ்லாமியர்களை தாக்கியவர்கள் என்று பல பேரும் இறுதியிலே இஸ்லாத்திடத்தில் சரணடைந்த வரலாறுகள் தான் நாம் கண் முன்னால் கண்டிருக்கிறோம். பிரித்தானியாவினுடைய பிரபலமான அரசியல்வாதி இஸ்லாத்தை நோக்கி வந்ததை பார்த்திருக்கிறோம். இஸ்லாத்தை எதிர்ப்பதையே முழு கொள்கையாக கொண்ட பல பேர் இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சாரகர்களாக களத்திலே நிற்பதை பார்த்திருக்கிறோம். இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை படித்த பல பேர் இன்றைக்கு மாபெரும் இஸ்லாமிய பேச்சாளர்களாக மாறி இருக்கிற வரலாறுகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கவே. இந்த வாலண்டினா கோம்ஸினுடைய செயல்பாடுகள் 100% கண்டனத்திற்குரிய. அதே நேரத்தில் இதனால் எல்லாம் இஸ்லாத்தை அழிக்க முடியாது, இந்த கொள்கையை இல்லாதொழிக்க முடியாது என்பதையும் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுப்பானாக, அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை அருள்பாலிப்பானாக.